அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய கோரி இரவில் பொதுமக்கள் நடத்திய போராட்டம். தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி முடிவெடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் மத்திய அரசு டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு விடுத்த ஏல அனுமதியை ரத்து செய்ய கோரி தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று முதல் தங்களது போராட்டத்தை அரிட்டாப்பட்டி மக்கள் துவங்கியுள்ளனர். முந்தைய தினம் இக்கிராமத்தில் உள்ள மலை மீது அமர்ந்து ஆலோசனை நடத்திய நிலையில் மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என போராட்டத்தின் வாயிலாக ஈடுபட போவதாக முடிவெடுத்தனர். கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைந்தால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். எனவே மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் உரையாற்றினர். மக்கள் யாரு ஒன்று கூடி அந்த சக்திக்கு மிஞ்சி இவர் எதுவுமே இல்ல, சட்டம்லாம் போட்டது ஒவ்வொரு சட்டத்தையும் போடுறாங்க வைக்கிறாங்க. போராட்டத்தின் அடுத்த கட்டமாக வல்லாளப்பட்டி ஊர் பகுதியில் மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சட்டசபையில் டங்ஸ்டனுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியது. மேலும் பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களும் குரல் கொடுத்து இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பெரும் கவனத்தை பெற்றது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு நேரில் வந்து தங்களது ஆதரவை தெரிவித்து சென்றனர். அரிட்டாப்பட்டி தமிழகத்தின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டது. இங்கு 7 மலைக்குன்றுகள், அரிய வகை பறவைகள், சமணர் சின்னங்கள், தமிழ் கல்வெட்டுகள், பிற்கால பாண்டியர்கள் வரலாறு, குடைவரை கோவில் என பல்வேறு வரலாற்று எச்சங்களை கொண்ட இந்த பகுதியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் வேண்டாம் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.